அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பெய்த கனமழையில் ஐஏஎஸ் அகாடமியின் தரைத்தளம் நீரில் மூழ்கியது. இதில் 2 மாணவிகள் பலியாகி இருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, வணக்கம். இந்த விபத்து மற்றும் 2 மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். எப்படி அவர்கள் இறந்தார்கள், அவர்களை ஏன் மீட்க முடியவில்லை, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தலைநகர் டெல்லியில் இன்று மாலை கனமழை பெய்தது. அப்பொழுது ராஜேந்திர நகரில் உள்ள ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் ஐஏஎஸ் பயிற்சி மையம், அதாவது கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு அடித்தளத்தில் தண்ணீர் நிரம்பியது. அதில் மாணவர்கள் சிலர் சிக்கிக் கொண்டதாக மாலை 7 மணி அளவில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் வந்திருக்கிறது. டெல்லி தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழு, டெல்லி மேயர் மற்றும் உள்ளூர் எம்எல்ஏ சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். 3 பேர் அதில் சிக்கிக் கொண்டதாக கூறப்பட்டிருந்தது. தற்போது வரை 2 மாணவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 2ம் பெண் மாணவர்கள், அந்த பயிற்சி மையத்தில் படிக்க மாணவர்களாக தற்போது தகவல்கள் வெளியே இருக்கிறது. எப்படி இந்த மழை நீர் அந்த அடித்தளத்திற்கு சென்று இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கியதும் இவர்கள் இது குறித்து விசாரணை நடைபெறுவதற்கும் மேலும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி அமைச்சரும் 24 மணி நேரத்தில் விசாரணை நடத்தி இது முழு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். மேலும் சில மாணவர்கள் சிக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால், அங்கே வெளிச்சம் கம்மியாக இருப்பதனாலும் மீட்பு பணி சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.